விஜயெல்லாம் நம்பாதீங்க. அவரை பார்க்க சொல்லுங்க. இப்படி கை கட்டிக்கிட்டு நின்னதெல்லாம் தெரியும். அவர் விசில் வந்தா விசில் ஊதிக்கிட்டு தான் போகணும். எவ்வளவோ ஃபேன்ஸ் படைபலம் உள்ள ரஜினிகாந்த் சார் அவளே வர முடியல. இதற்கு ரொம்ப உதவி பண்ணுறாங்க ஸ்டாலின் ஐயா. இன்னும் இருக்க அவங்க தான் வருவாங்க. ஏன்னா அவங்க அரசியலேருந்து அப்பையிலேருந்து அவங்க இருக்காங்க. அவங்க அதனால் யார் எத்தனை பேர் வந்தாலும் சரி, சூரியனை மட்டும் மறைக்கவே முடியாது. ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு எப்போ பார்த்தாலும். அது எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவர் விசில் வந்தால் விசில் ஊதிக்கிட்டு தான் போகணும். ஊதிக்கிட்டு தான் போவாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அவங்கள. அவங்க ஆட்சி அப்பையிலேருந்து நடந்தது ஸ்டாலின் ஐயா தான். அவர் தான் வருவார். நம்ம தளபதி தான் வருவாங்க எப்பயுமே. அதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ வந்திருக்கோம். அந்த மாநாட்டுக்கு நாங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ வந்திருக்கோம். அதில் எதுவுமே அழிக்க முடியாதுங்கிறனே. அவங்க விசில் போட்டு போனாங்கன்னா எது பண்ணானே அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அவங்க விசில் ஊதிக்கிட்டு போக வேண்டியதா. ஸ்டாலினையே எதுவுமே பண்ண முடியாது. மகளிர் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டு. விசில் கிடச்சா என்ன செய்யணும்? ஊதிட்டு போட வேண்டியதா, குப்பலை விட வேண்டியதா, ஊதிட்டு போட வேண்டியதா. அதெல்லாம் நிரந்தரமாக வச்சுக்க முடியாது. நிரந்தரம் இருக்கிறதுக்கு சூரியன் தான். அது மட்டும்தான் நிரந்தரம் நாங்கள் வச்சுருப்போம் அப்பையிலேருந்து. அது அவருக்கு தீய சத்தியாக தெரியுது பிறகு உங்களுக்கு. அவர் இப்போ ஆட்சியில் வந்தனால தீய சத்தியாக தெரியுது உங்களுக்கு. புதுசாக பரபரப்பாக ஏற்படுத்தி தீய சக்தியை அழிச்சிருவேன் அப்படின்னாலும் அதெல்லாம் ஒன்றும் முடியாது. எதுவும் அழிக்க முடியாது. எதுவுமே அப்பையிலேருந்து ஸ்டாலின் ஐயா தான் வருவாங்க. எதுவுமே எல்லா நன்மையும் செஞ்சுருக்காங்க. மகளிருக்கு அவ்வளோ சுய உதவி கூட அவங்க தான் எல்லாமே ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் ஓட்டுலாம் போட மாட்டாங்க சார் அவங்ககிட்ட. இப்போ பெண்கள்னா ஆர்வமாக நடிகர்னு பார்க்க போவாங்க. இதெல்லாம் ஓட்டுலாம் போட மாட்டாங்க. நடிகர் ஐயோ விஜய் வராரா அப்படின்னு பார்க்க தான் போவாங்க. கட்சின்னு பார்த்தா எல்லாருமே எதுனா இதுதான் செய்வாங்க. திமுகவுக்கு தான் போடுவாங்க. எங்கள் வீட்டில் நான் வந்ததுலேருந்து எங்கள் திமுக தான். யாருக்கு முன்ன இருக்க போடல. ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டேன்னா ஸ்டாலின் கையாக தான் போட்டேன் நான். இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் போட்டதே கிடையாது. ஸ்டாலின் கைக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க அப்பையிலேருந்து இருக்காங்க. எங்கள் குடும்பமே திமுகவுக்கு தான். உதயநிதி சூப்பர். அடுத்த அவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவரும் ஐயாவும் நல்லா பண்ணுறாங்க. ஸ்டாலின் ஐயாவும் உதயநிதியும் நல்லா பண்ணுறாங்க. அவங்களும் வருவாங்க. விஜயெல்லாம் வர முடியாது. கன்ஃபார்மாக நாங்கள் சொல்கிறோம் சூரியன் தான். சூரியன் மட்டும்தான் ஒலிக்கு எப்பயுமே. அது மட்டும்தான் தற்கொலையா. அவங்க வந்து நடிகனால பரபரப்பாக இதை செஞ்சுட்ருக்காரு. அவர் வந்து அடுத்த எதிர்கட்சி மாரி அவர் பேசி வரமாட்டாங்க போக மாட்டாங்க, எனக்கு தான் தளபதி எல்லாருமே அப்படின்னு பண்ணுறாங்க. இளைஞர் பசங்க எனக்கு தான் ஓட்டு பண்ணி அவர் நினச்சிட்ருக்காரு. அதெல்லாம் யாருமே கிடையாது. மாதம் எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து உதவி பண்ணுறாங்க. அதனால் பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து மாதம் பணம் கொடுக்குறாங்க, மடிக்கணினி கொடுக்குறாங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ரொம்ப தலைவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் அனைவரும். ரொம்ப விஜய் எப்படி பார்க்குறது ரசிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடிலாம் ஆட்சிக்கு வரணும், அரசியல் பண்ணணுங்கிறதெல்லாம் அவருக்கு வந்து அந்த அளவுக்குலாம் இன்னும் இதாகல. எங்கள் தலைவர் பார்த்து, எங்கள் ஸ்டாலின் ஐயா பார்த்து அவர் வளர்ந்தவர். அது காட்டலாம் எப்படி? அதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு கத்துக்குட்டி மாதிரி தான், புரியுதுங்களா? அதனால் வந்து இப்போலாம் வந்து அவர் துள்ளி குதிக்க முடியாது. கொஞ்சம் அமடக்கி மேலே வர்றது ரைட்டு. எவ்வளவோ ஃபேன்ஸ் படைபலம் உள்ள ரஜினிகாந்த் சார் அவளே வர முடியலை. சொல்லுங்கள். விஜயகாந்த் சார் அவளே என்ன பண்ணுச்சு? ஓரளவுக்கு எதிர்கட்சி ஆரோக்கியம் தானே வர முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே வர முடியலல்ல. அதே மாதிரி தான் இவர். அதை மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற இடம் எல்லாமே போயிடுவாங்க. அதெல்லாம் முடியாதுங்க. என்னங்க விசில் வச்சுலாம் அழிக்க முடியுமா? இதெல்லாம் என்னதா பாருங்க, பாத்தீங்களா இல்லையா மேலே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத? இதை போய் கையை வச்சு மூடிட முடியுமா? நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் மூடலான்னு. அதெல்லாம் மூடவே முடியாது. அது இல்லைன்னா நம்மளாம் வெளிச்சத்தையே பார்க்க முடியாது. அப்புறம் விசிலை மட்டும் எப்படி விசில வச்சு அவர் அழிச்சிருவாரா? நாங்கள் ஊதி விட்டுடுவோம். எரிச்சோம்னா அவர் தாங்க மாட்டாருங்க. சூரியன் எரிஞ்சிச்சுன்னா அவர் தாங்க மாட்டாரு. விஜய் தாங்க மாட்டாரு. தீய சக்தியா? தீய சக்தினா என்ன? தீய சக்தி என்ன? தீய சக்தி அவரை பின்னாடி உள்ளதெல்லாம் பெரட்டி பார்க்க சொல்லுங்க. யார் தீய சக்தின்னு அவருக்கே தெரிஞ்சிடும். அவர் சும்மா நோட்டீஸில் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பேசினா சரியாயிடுமா? அதெல்லாம் மேடை வைக்க தான் செல்லும். நாட்டுக்கு மக்களுக்கெல்லாம் அதில் ஒத்தே வராது. புரியுதுங்களா? என்னைக்குமே திமுக தான் தூய சக்தி. அவ்வளோதான். அவரை பார்க்க சொல்லுங்க. இப்படி கை கட்டிக்கிட்டு நின்னதெல்லாம் தெரியும். புரியுதுங்களா? இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே பார்க்கலாமே. ஃபேஸ்புக்கு யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்திருப்பாருன்னு. இப்படி கை கட்டிக்கிட்டு தான் நின்று இருப்பாரு. இப்போ நிற்கலாம். தலைவருக்கு முன்னாடி நிற்க சொல்லுங்க. அவரை முடியாது. அவ்வளோதான். என்னைக்குமே எங்கள் தலைவர் தான். அப்படியா? அதெல்லாம் வாக்குறுதி கொடுக்கலாம், நிறைவேற்றலாம் முடியாது. என்ன வேற மாதிரி ஆயிடும். அப்புறம் அப்படி நீங்கள் பேருந்தில் இலவசம்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் வேற எதில் இலவசம்லாம் கேட்பாங்க. இவரால் அதெல்லாம் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. சரி, வாக்குறுதி இவங்க நடத்துகிறாங்க, அடுத்தது நம்ம செய்யலாம்
அப்படி இவரு தான் சொன்னார் ஸ்டாலின் 1000 ரூபா அவர் கடைசி வரைக்கும் நிறுத்த முடியுமான்னு. அதில் இப்போ எவ்வளோ 3 வருஷம் 3.5 வருஷம் கிட்டத்தட்ட மேலே ஓடி போச்சு இந்த 1000 ரூபா பணமே. ஒவ்வொருத்தையும் கேட்டு பாருங்கள் எவ்வளோ இது வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்டில் வந்திருக்குன்னு கேட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் எத்தனை பேருக்கு வராமல் இருந்ததெல்லாம் இப்போ இந்த 12ஆம் தேதியிலேருந்து எல்லாத்தையுமே வர விட்டார் எங்கள் தலைவர். அவங்களெல்லாம் எதுவுமே முடியாது. கோரிக்கையை மட்டும்தான் எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் எங்கள் தலைவரால் மட்டும்தான் கோரிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியும். திமுக கொள்கையை காப்பி அடிக்கிறாங்கன்றாங்க அதிமுக. இப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடித்து வாக்கு வாங்குறதுக்காக எது வேணாலும் செய்யலாம், கொண்டுட்டு வரலாம். அதனால் வந்து அப்படிலாம் கிடையாது. காப்பி அடித்தாலும் அதை ஒழுங்காக செயல்படுத்த முடியும்ல. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, உங்களை பார்த்து நான் எழுதுனா ஒரு ஆன்சர் தான் ரைட்டாக எழுத முடியும். எல்லா ஆன்சரையும் ரைட்டாக எழுத முடியுமா? கிடையாது. நீங்கள் ஒரு தப்பை எழுதி வச்சுருப்பீங்க, அதே தப்பை நானும் பண்ணிட்டேன்னா 2 பேருமே ஃபெயில் ஆகி உட்காந்துருக்க வேண்டியதான். புரியுதுங்களா? அவ்வளோதான். முதல்வர் பேசினா 300 பேர் தான் பார்க்குறாங்க, 400 பேர் தான் பார்க்குறாங்க. விஜய் பேசினா கோடிக்கணக்கில் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. வீடியோ எப்படி பார்க்குறீங்க? ரசிகர் ஏன் பொண்ணு கூட தான் விஜய் ரசிகர். அதுக்கு 18 வயசே இல்லைங்க, ஆனால் அது விஜய் ரசிகர். அது ஓட்டு போட முடியுமா? முடியாது. இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருப்பா, 5 பேருமே விஜய் ரசிகர். எனக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கும், அந்த 4 பேருக்கு ஓட்டு கிடையாதுல்ல. இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்றாரு. வீட்டுக்கு ஒரு ஓட்டா விஜய்க்கா? அது அவங்கவுங்க போடுறவங்க நினைக்கணும். இவரு சொல்லிவிட்டா இவர் எந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாரு இவருக்கு ஓட்டு இருக்குங்கிறதுக்கு? டிவி போட்டியில் தான் வந்துட்டு போவார். புரியுதுங்களா? ரொம்ப சூப்பராக பிரமாண்டமாக இருக்குது. கூட்டம் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. எப்படி செயல்படுறாரு? எங்கள் முதலமைச்சர் நாங்கள் தான் உறுதி. நிம்மதியாக தெளிப்படுத்திட்டு நிம்மதியாக இருக்க சொல்லுங்க. சரிங்கக்கா. அவ்வளோதான். ஒரு விஜய் வராரு. விஜயெல்லாம் நம்பாதீங்க, எங்கள் தலைவர் தான் உறுதி. விஜயெல்லாம் நம்பாதீங்க, நாங்கள் தான் தமிழ்நாடே, நாங்கள் தான். திமுக தான் உறுதி உறுதி. இந்த மாதிரி மாநாடா என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் சூப்பராக இருக்குது. எவ்வளோ கூட்டம் இருக்குங்க? கணக்கே கிடையாது. என்னால் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்கு. முதல்வர் எப்படிக்கா பண்ணுறாரு? குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. இந்த மாதிரி யாருமே செஞ்சதே கிடையாது. இருக்க இன்னும் இந்த மறுபடியும் இந்த ஆட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க, மக்கள் கையில் கண்டிப்பாக இந்த கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியாதா அவங்க ஜெயிச்சது மாதிரி தான். வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு கிடையாது. எப்படின்னா நானும் அவர் ரசிகர்னு சொல்லலாம், ஆனால் அரசியல் வந்து விஜய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முதல் ஸ்டார்டிங்கில் 43 பேர் இறந்துருக்குறாங்க. அதுக்கு இன்னும் தீர்மானமே தெரியல. அப்படின்னு பார்த்தா ராகுல் லாரன்ஸ் வரலாமே, தேமுதிகவில் வந்து கேப்டன் அவர்கள் வரலாம். யாருமே இல்லாமல் திடீர்னு ஆகாயத்தில் குடிச்சு வந்து நான் தான் வருவேன், உலகத்தை ஆளுவேன்னு சொன்னால் என்ன லட்சியம் அது? விஜய் படம் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். படம் பார்த்தா ஆனால் ஓட்டு போட மாட்டீங்க? வாய்ப்பே கிடையாது. ஆனால் என் ஓட்டை உங்களுக்கு கிடையாது. எதனாலக்கா? பெண்கள் வந்து புரியாதவங்க சொல்லுவாங்க, அவங்க ரசிகருக்கு தான் ஓட்டு கிடையாதுண்ணா. அது எப்படின்னா அவங்களுக்கு ஆர்வ கோளாறு. அவங்க என்ன ஒன்றுமே தெரியாமல் எப்படி மக்களுக்கு இன்ன வரைக்கும் ஒன்றுமே அறிவிக்கல. அவர் ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது திமுக ஊதுவன்றாருக்கா? யாரு? மக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஊத வேண்டியதுதான். எப்படின்னா இவ்வளோ பேர் நீங்களே பார்க்குறீங்களா, இதை கொட்டி பேட்டி எடுக்கிற உங்களுக்கு கூடயா தெரியல விசில் யார் ஊதுவாங்கன்னு? கண்டிப்பாக ஐயா அவர்களே அதை விசில் ஊதிடுவாங்க அவங்களுக்கு. விஜய்க்கு தான். வாய்ப்பே கிடையாது. 100% நான் சொல்கிறேன், வாய்ப்பு கிடையாது. கண்மணி அம்மா வாழ்க, கண்மணி அம்மா வாழ்க, கண்மணி அம்மா வாழ்க, கண்மணி அம்மா வாழ்க, கண்மணி அம்மா வாழ்க. உங்கள் ஓட்டு எங்களுக்கு தான். மகளிர் ஓட்டு பூரா கனிமொழி அம்மாவுக்கு தான். ஸ்டாலின் தான் ஐயா, ஸ்டாலின் ஐயா தான் வருவார். எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. 1000 ரூபா காசு, மாதம் 1000 ரூபா காசு வாங்குகிறோம். அதனால எவ்வளோ பயனடைகிறோம். நல்லா எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் காலை உணவு திட்டம் ஐயா கொண்டு வந்திருக்கிறாரு. மகளிருக்கு வந்து பஸ் இலவசமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. விஜய் வந்து திமுக அழிப்பன்லாம் பேசுறாரு, எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் வர முடியாது. யாரு? விஜய் வர முடியாது, சூரியன் தான் வரும்.